வெல்கம் டு வெயிட் லிஃப்டிங் தமிழன்ஸ். இன்னைக்கு லெசன் ஒன்னா ஸ்நாட்ச் டெக்னிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸ்நாட்ச் ஸ்டார்டிங் பொசிஷனில் முதல்ல லெக் எந்த அளவில் இருக்கணும்? ஹிப் ஆர் ஷோல்டர் லெவலில் இருக்கணும். அடுத்து டோஸ் லைட்லி ஓப்பன், ஒரு சின்ன வி மாதிரி இருக்கணும். ஸ்டார்டிங் பொசிஷனில் லெக் ஹிப் லெவல் இருக்கணுமா ஷோல்டர் லெவல் இருக்கணுமா அப்படின்றது நம்மளோட ஹைட்டு, ஹிப் மொபிலிட்டி, அப்புறம் கம்ஃபர்ட் பொறுத்து அது ட்ரைனிங் பண்ணையில் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து ஸ்நாட்ச் மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு நிறைய விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் 2 ஈஸியான டெக்னிக்கு நம்ம எல்லோரும் ஈஸியாக யார் ஹெல்ப்பும் இல்லாமல் பண்ணக்கூடிய டெக்னிக்கு தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் இந்த 90 டிகிரி. ஸோ எல் ஷேப்பில் இருக்கணும். ஸோ எல்போ ஸ்ட்ரைட், நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ தலை ரிலாக்ஸாக நேராக பார்க்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த எல் ஷேப் இருக்கும். இதை அப்படியே இறக்கி பாரில் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்நாட்ச் ஐடியல் கிரிப்பு கிடச்சிரும். ஸ்நாட்ச் மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான இன்னொரு ஈஸியான டெக்னிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார் கரெக்டாக நம்ம ஹிப் க்ரீஸில் இருக்கணும். ஷோல்டர் ரிலாக்ஸ், எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இதில் வந்து பார் வந்து ரொம்ப கீழே போகக்கூடாது, ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம ஹிப் க்ரீஸில் இருக்கணும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கான ஐடியல் கிரிப் கிடச்சிரும். ஹிப் க்ரீஸ்னால் என்னன்னு ஈஸியாக புரியணுன்றதுக்காக இந்த இமேஜ் கொடுத்துருக்குறேன். இப்போ ஸ்நாட்சோட ஸ்டெப் 1, இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் மிடில் ஆஃப் தை. ஸோ இதை வந்து பவர் பொசிஷன்னு சொல்லுவோம். இந்த பொசிஷனில் பேக் ஸ்ட்ரைட், எல்போ ஸ்ட்ரைட், அப்புறம் ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ரிலாக்ஸ். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த பொசிஷன்லேருந்து இப்போது ஹீல் அண்டு ஷோல்டர் ஒரே நேரத்தில் ரைஸ் பண்ணணும். ஸ்டார்ட். ஓகே, வெரி குட். அகைன் ஹீல் அண்டு ஷோல்டர், ஸ்டார்ட். ஓகே, இந்த மூமெண்ட்டை ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆங்கிள், நீ, ஹிப் ஜாயிண்ட் இது மூணுமே ஒரே நேரத்தில் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால ட்ரிபிள் எக்ஸ்டெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் இன் ஒலிம்பிக் வெயிட் லிஃப்டிங். இப்போ 3 ரெப்ஸு திரும்ப டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு. ஸ்டார்ட். வெரி குட். அகைன் ஸ்டார்டிங் பொசிஷன் ஹீல் ஷோல்டர் ஒரே நேரத்தில். ஸ்டார்ட். வெரி குட். ஒன் மோர் ரெப். ஹீல். வெரி குட். ரிலாக்ஸ். இப்போது ஸ்டெப் 2 ஹை புல். ஆஃப்டர் த ட்ரிபிள் எக்ஸ்டென்ஷன் நம்ம வெயிட்டை புல் பண்ணுற மூமெண்ட். ஸோ அதுவரை நம்ம எல்போ வந்து பெண்டில் இல்லாமல் ஸ்ட்ரைட்டில் இருக்கும். இதுக்கப்புறம் தான் புல் ஆகும். ஸோ இப்போ அந்த மூமெண்ட் தான் பார்க்குறோம். இதுவும் ஸ்டார்டிங் பொசிஷன் சேம், மிடில் ஆஃப் தை. இங்கேருந்து ஸ்டார்ட். எல்போ ஃபேஸிங் அப், பார் வந்து அப் டு செஸ்ட் லெவல். ஓகே, ரிலாக்ஸ். வெரி குட். இந்த மூமெண்ட் தான். ஒன் மோர் ரெப் ஆன் யர் டோஸ். கமன், ஹை புல். வெரி குட். ஸோ இதுதான் ஹை புல் பொசிஷன். ரிலாக்ஸ். இது இன்னும் 3 ரெப்பு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல மேக்ஸிமம் புல் இது. ஸோ இந்த ஸ்ட்ரக்கு முடிச்சுட்டு தான் எல்போ பெண்ட் பண்ணணும். இது காமனாக எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா வெயிட்டை கையால் புல் பண்ணுறது. ஸோ அகைன் நல்லா வாட்ச் க்ளோஸ்லி. ஸோ ஆஃப்டர் த ஸ்ட்ரக் ஒன்லி எல்போ பெண்ட். ஓகே, 3 ரெப்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் ஸ்லோலி. ஓகே, ஸ்டார்ட். வெரி குட். ரிலாக்ஸ். ஸ்ட்ரக், ஸ்டார்ட், ரிலாக்ஸ். ஓகே, ஸோ ஆஃப்டர் த ஸ்ட்ரக் தான் எல்போ பெண்ட் ஆகுது. அதை நல்லா வாட்ச் பண்ணணும். அகைன் லாஸ்ட் 1 ரெப். ஸ்டார்ட். வெரி குட். ரிலாக்ஸ். டன். ஸ்டெப் 2 ஹை புல் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டெப் 3 வந்து ரிசீவிங் பொசிஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம செஸ்ட் லெவல் புல் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வெயிட்டை இழுத்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஹிப்பை கீழே ட்ராப் பண்ணி கையை வந்து டேர்ன் பண்ணி லெக்கை சைடில் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்ச் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துடும். ஆன் யர் டோஸ். ஸ்டார்ட். ஸோ இந்த பொசிஷன் வந்துட்டு ஷோல்டர் பிளேடை ஸ்குவீஸ் பண்ணிக்கணும். இப்போ நீ எக்ஸ்டென்ஷன், காலை ரெக்கவர் பண்ணிக்க வேண்டியதுதான். அகைன் ஆன் யர் டோஸ். ஸ்டார்ட். வெரி குட். திரும்ப ரெக்கவர். லெக்கு டவுன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார் இங்கே செஸ்ட் லெவலில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து புல் பண்ணாமல் கீழே போய் சைடில் காலை பிரித்து கேட்ச் பண்ணுறோம். இவ்வளோதான் ரிசீவிங் பொசிஷன். அகைன் ஒன் மோர் ரெப் ஆன் யர் டோஸ். ஸ்டார்ட். இப்போ ரெக்கவர். வெரி குட். அவ்வளோதான். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இது மூணையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது தான் ஸ்நாட்ச். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 ரெப்பு ஸ்லோவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து 2 ரெப்பு நார்மலாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து அகைன் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்ட். வெரி குட். ரெக்கவர். அகைன் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்ட். ரெக்கவர். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக. அகைன் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்டார்ட்.
ரெக்கவர். ஸோ இது புரியணுன்றதுக்காக ஸ்லோவாக பண்ணு. இப்போ நார்மல் ஸ்பீடில் பண்ணுறது. ஸ்டார்டிங் பொசிஷன், ஸ்டார்ட். வெரி குட். ரெக்கவர். ஸ்டார்டிங் பொசிஷன், ஸ்டார்ட். ரெக்கவர். வெரி குட். ஆல்ரெடி ஹேங்கில் வச்சு ஸ்நாட்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ தரையில் வச்சு எப்படி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார் தூக்குறது ரெண்டாவது. பாரை எப்படி அப்ரோச் பண்ணுறதுலேருந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்டர் ஆஃப் த பாருக்கு நேராக வரணும். ஓகே, அங்கேருந்து அப்படியே ஸ்குவாட் மாதிரி போய் பாரை ரீச் பண்ணணும். நம்ம கிரிப்பு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், லெக் எவ்வளோ வைக்கணும்னு. ஸோ இங்கேருந்து ஸ்டார்டிங் பொசிஷன் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன். பேக் ஸ்ட்ரைட்டு, ஷோல்டரு ஆம் எல்லாமே ரிலாக்ஸாக இருக்கணும், எல்போ ஸ்ட்ரைட்டு, ஷோல்டரும் பாரும் ஒரே லைனில் இருக்கணும். இவ்வளோதான் ஸ்டார்டிங் பொசிஷன். இங்கே இருந்து வெயிட்டை கையால் லிஃப்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பாரை ஹோல்ட் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே எந்திரிக்கணும், ஸ்குவாட் மாதிரி எந்திரிக்கணும். ஸ்டார்ட். பவர் பொசிஷன் லெவலுக்கு திரும்ப இப்போ அப்படியே ஸ்குவாடு மாதிரி இறக்கி கீழே வைக்கணும். அகைன் நல்லா பார்த்துங்க, ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து வெயிட்டை கையால் லிஃப்ட் பண்ணாமல் ஸ்குவாட் மாதிரி எந்திரிக்க போகிறோம். இவ்வளோதான் இப்போ பண்ண போகிறது. ரெடி, ஸ்டார்ட். கீழே போகணும். ஸோ இப்போ கை ஃபுல்லாமே ரிலாக்ஸில் தான் இருக்குது. அந்த பாரை வெயிட்டை பிடிச்சி தான் இருக்கே தவிர லிஃப்ட் பண்ணலை கையால், ஜஸ்ட் ஹோல்டிங் த பார், அவ்வளோதான். ஓகே, அகைன் ஒன் மோர் ரெப். ஸ்டார்ட். வெரி குட். ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இது மூணையும் தனித்தனியாக பார்த்துட்டு அதை கம்பைன் பண்ணி ஸ்நாட்ச் பண்ணோமோ, அதே மாதிரி இப்போது லாஸ்ட்டாக நம்ம தரையிலேருந்து வெயிட்டை எப்படி பவர் பொசிஷன் வரையும் கையை யூஸ் பண்ணாமல் லெக் பவரில் கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதையும் அந்த ஹேங்கில் பண்ண மூமெண்ட்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணால் அவ்வளோதான் ஸ்நாட்ச்சு. ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ரெடி, ஸ்டார்டிங் பொசிஷன், ஸ்டார்ட். ரெக்கவர். வெரி குட். ஸ்டார்டிங் பொசிஷன், ஸ்டார்ட். Very good. Recover. Starting position. Start. இன்னைக்கு லெசன் 1ல் ஸ்நாட்ச் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அது மீறி ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஒர்க் அவுட்டும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணிக்கோங்க, முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோவும் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட அடுத்த வீடியோவில் க்ளீன் டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு ரெகுலராக நம்ம வெயிட் லிஃப்டிங் தமிழன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.